கையால் பேனாவில் எழுதினாலும் சரி, நாங்கள் வாங்கி கொடுக்குற சிகரெட் அவர் பிடிச்சாலும் சரி, அது எங்களுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை. என்னுடைய கஷ்டம்லாம் தீருதுன்ற நம்பிக்கை. நாங்கள் வாங்கி கொடுக்குற டீ சாப்பிட்டா அது எங்களுக்கு ஒரு திருப்தி. என் குடும்பமே நல்லா இருக்கும், அது ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் எல்லோரும் எப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் ஐயாவை பார்த்துட்டு டீயோ, எங்களால் முடிஞ்ச பிஸ்கெட்டோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ வாங்கி தரோம். நல்லது நடந்தால் பூ வாங்கி அவர் காலடியில் வச்சு நாங்கள் நினச்சி கும்பிட்டு போவோம். இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பண்ணிலாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்காமா? எல்லாமே எல்லாம் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து செய்கிறதுனால நான் இறங்கும்போது நான் இப்போ இந்த ஒரு 6 மாதமாக அவரை நான் வணங்கிட்டு தான் போகிறேன். நான் அவர் எத்தனை வருஷமாவா இங்கே இருக்கார்? அவர் இங்கே எத்தனை வருஷம் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. நான் முன்னாடி ஆர்எஸ்ஆர்ட்டில் வேலை செய்திருந்தேன். இப்போ கோஷாவுக்கு மாறினதுக்கு அப்புறம் இங்கே வந்து வண்டி ஏறும்போது இவரை பார்ப்ப நிறைய கூட்டம் இருக்கும். என்னடா கூட்டம் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு சாமியார் இருக்கார். அவர் நல்லது நடக்குதா யாராவது நினச்சி டிவி, ஃபேனு, அவருக்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொருத்தரும் வாங்கி போடுறாங்க. அவர் கையில் நினச்சது நடக்கிறது தான் எல்லாமே நடக்குது.